Hi friends, welcome to New Mechanical Mind. First, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேசன். நாம ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது இன்டர்வியூவர் வந்து என்ன கேட்பாருன்னா கேசன்னா என்ன? கேசனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படினு சொல்லி நிறைய क्वेश्चंस நம்மள கேட்பாரு. சோ கேசனை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியா இன்டர்வியூல ஆன்சர் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிரலாம். அதனால கேசனை பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. கேசன்ல நம்ம பார்க்க போற கண்டென்ட் types of improvements, what is Kaizen, types of Kaizen, definition of Kaizen, purpose of Kaizen, history of Kaizen, what is Muda, Muri and Mura, what is 5S, what are 7 ways, pillars of Kaizen, principles of continuous improvement, what is PDCA, Kaizen steps, Kaizen criteria, 7QC tools, Kaizen awards, Kaizen versus innovation, what are Kaizen eyes, benefits of Kaizen, Kaizen examples. இந்த எல்லா கண்டென்ட் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க பல புது இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோவை முழுசா கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரெய்னிங் குள்ள போலாம். முதல்ல டைப்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட். இம்ப்ரூவ்மென்ட்ல எத்தனை டைப் இருக்குங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு கிராஃப் ஒன்னு எடுத்துக்கலாம். அதுல x ஆக்சிஸ்ல டைம், y ஆக்சிஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் வச்சுக்கலாம். இப்போ இம்ப்ரூவ்மென்ட் வந்து கண்டினியூஸா இருந்துச்சு அப்படினா இது வந்து கண்டினியூஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு இன்டர்வல்ல வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படினா அது வந்து கண்டினியூவல். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். Continual should only mean continuing at regular intervals. Continuous should be used to mean continuing without interruption. Regular intervalல இம்ப்ரூவ் ஆயிட்டே போச்சுனா அது வந்து continual improvement. அதுவே இன்டரப்ஷனே இல்லாம கண்டினியூஸா இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டே இருக்குன்னா அது வந்து continuous improvement. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது what is Kaizen. Kaizenனா என்ன? Kaizen is a combination of two Japanese words. Kei-zen. Kei-na change. Zen அப்படினா for better. அப்போ Kaizen-na change for better. Change for better அப்படிங்கிறது ஒரு continuous improvement. அதாவது எப்பவுமே அந்த வார்த்தையை நம்ம கேட்கலாம். Change for better, change for betterனு. ஸோ இது வந்து ஒரு never ending process. இது ஒரு continuous improvement. ஸோ Kaizen means continuous improvement. இதுதான் Kaizen-ஓட மீனிங். Kaizen-னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் Kaizen-ஐ பார்த்துடலாம். Kaizen-லயும் டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் Kaizen வந்து ஃபர்ஸ்ட் யுட்டோரி Kaizen, செகண்ட் காராகுரி Kaizen. ரெண்டுமே Kaizen-ஓட டைப்ஸ் தான். யுட்டோரி Kaizen அப்படின்னா it is a Kaizen in which a person increases his direct relief. For example, including 1 hour of relaxation time in the daily schedule is யுட்டோரி Kaizen. யுட்டோரி Kaizen அப்படிங்கிறது நம்மளோட டைமை வந்து ஃப்ரீ பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது தான் யுட்டோரி Kaizen. அதில் எக்ஸிஸ்டிங்கை விட இன்னும் கொஞ்சம் டைமை வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குன்னா அதுதான் யுட்டோரி Kaizen. ரெண்டாவது வந்து காராகுரி Kaizen. It is a Kaizen which requires no external power such as fuel or electricity. A great example of it would be the Karakuri dolls of Japan. காராகுரி Kaizenக்கு fuel or electricity இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவும் தேவைப்படாது. அது தானாகவே எனர்ஜியை கிரியேட் பண்ணிக்கும், இல்லை பவரை கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் காராகுரி Kaizen. எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து காராகுரி டால் அப்படின்னு சொல்லி ஜப்பானில் சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பைரல் ஸ்ப்ரிங் அண்டு கீ மெக்கானிசமில் ஒர்க் ஆகுது. கீ கொடுக்கும்போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால அந்த டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும்.
இதுக்கு ஃபியூவல், எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பவர் எதுவும் தேவையில்லை. எதுக்காக இந்த டாலை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு ஜப்பானில் 17th செஞ்சுரியில் கண்டுபிடிச்ச டால். இதுக்கப்புறம் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டாய்ஸ் எல்லாம் மேக் பண்ணாங்க. இதுதான் ஆரிஜின் ஆஃப் காரக்குரி கெய்சன். அதனால தான் இங்கே இந்த டாலை பற்றி நம்ம சொல்கிறோம். In manufacturing, Karakuri Keisan refers as simplified engineering improvement. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் காரக்குரி கெய்சன்கிறது ஒரு சிம்பிளான என்ஜினியரிங் இம்ப்ரூவ்மெண்ட். அதுதான் காரக்குரி கெய்சன்னு சொல்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் மீன் பண்ணுவாங்க. நாமளும் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து நாம் கெய்சனோட டெஃபினிஷனை பற்றி பார்த்துடலாம். கெய்சன் continuous improvement is a small incremental change made by eliminating or reducing the waste to improve from current condition. கெய்சன்கிறது ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்டல் சேஞ்சு. அதை பண்ணும்போது நம்மளோட கரண்ட் கண்டிஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதை எப்படி பண்ணலான்னா எலிமினேட்டிங் ஆர் ரெடியூசிங் வேஸ்ட், இதை பேஸ் பண்ணி அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பண்ணலாம். இதுதான் டெஃபினிஷன் ஆஃப் கெய்சன். It does not require more cost and resource. கெய்சனை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய காஸ்ட்டோ இல்லை ரிசோர்ஸோ எதுவும் தேவைப்படாது. சின்ன அமௌண்ட்டே போதும். இல்லைன்னா சில சமயம் அமௌண்ட்டு கூட தேவையே இருக்காது. அதையெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். கெய்சன்கிறது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போவோம், மறுபடியும் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ இப்படி கெய்சன் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ். கெய்சன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கெய்சனோட டெஃபினிஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கெய்சனை வந்து எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பர்பஸ் ஆஃப் கெய்சன். கெய்சன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, safety, quality, cost saving or reduction, morale operators oda confidence level, delivery, environment. ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், காஸ்ட் சேவிங் இல்லை ரிடக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், மொரேல் அதாவது ஆப்ரேட்டரோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் நமக்கு கெய்சன் கண்டிப்பாக தேவை. கெய்சன் இல்லாத கம்பெனியே இருக்காது. கெய்சன் எல்லா கம்பெனிலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கம்பெனி போனாலும் இதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்படுவீங்க, இல்லை நீங்களும் கெய்சனை பண்ணுவீங்க. இந்த கெய்சன் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கெய்சன். Masaki Imai is a Japanese organizational consultant known as the developer of Keizen. இவர் தான் மசாக்கி இமாய். இவர் ஒரு ஜப்பானில் இவர் ஆர்கனைசேஷனல் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. இவர் தான் கெய்சனை டெவலப் பண்ணியிருக்காரு. This methodology first implemented as eliminating the waste in Toyota around 1970s in Toyota Production System TPS. இவருக்கு முன்னாடியே 1970s டொயோட்டாவில் வந்து எலிமினேட்டிங் த வேஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி கெய்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் கெய்சனோட ஆரிஜின். ஆனால் கெய்சனை வந்து முழுசாக டெவலப் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஐடியாவை கொடுத்தது வந்து மசாக்கி இமாய் தான். மசாக்கி இமாய் ஃபவுண்டட் கெய்சன் இன்ஸ்டிடியூட் கன்சல்டிங் குரூப் KICG at 1985 to help Western industries to introduce the concept, systems and tool of Keizen. மசாக்கி இமாய் வந்து கெய்சன் இன்ஸ்டிடியூட் கன்சல்டிங் குரூப் KICG அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டை 1985 ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்களோட இண்டஸ்ட்ரியில் கெய்சனோட கான்செப்டையும் சிஸ்டத்தையும் டூல்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த KICGயை ஸ்டார்ட் பண்ணுறாரு. Now it is one of the key tool in lean manufacturing system. இது வந்து lean manufacturing tools. இதில் one of the key tool வந்து Keizen.
ஸோ லீன் டூல்ஸில் கண்டிப்பாக கெய்சன் இருக்கும். இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் மூடா, முரி அண்டு முரா. ஆல் ஆர் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் அண்டு மீன்ஸ். இது எல்லாமே ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் தான். மூடா எனி ஃபார்ம் ஆஃப் வேஸ்ட் இன் த ப்ராசஸ். ப்ராசஸில் நடக்கிற எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட் வந்து மூடா. முரி அன்ரீசனபிள் பர்டன் ஆன் பீப்புள் ஆர் மெஷின். எக்ஸ்ட்ராவாக ஒரு மெஷினுக்கோ இல்லை ஒரு ஆப்ரேட்டருக்கோ பர்டன் கொடுக்கறது வந்து முரி. முரா அன்லெவல் ஒர்க் லோட்ஸ் ஆன் பீப்புள் ஆர் மெஷின்ஸ். ஈவன் ஒர்க் லோட் இல்லாமல் ஒரு ஆப்ரேட்டர் கம்மியாக ஒரு ஆப்ரேட்டருக்கு அதிகமாக, இல்லை ஒரு மிஷினில் கம்மியாக இல்லை இன்னொரு மிஷினில் அதிகமாக இருக்கிறது முரா. இதுதான் இதோட மீனிங்ஸ். இந்த கேஸனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு 5 இயர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் 5 இயர்ஸ்? 5 இயர்ஸ் இஸ் a workplace organization or maintenance methodology that uses a list of 5 Japanese words. 5 இயர்ஸுங்கிறது ஒரு ஒர்க் பிளேஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. அதில் 5 ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் இருக்குது. செய்ரி சார்ட்டிங், செய்டன் செட் இன் ஆர்டர், செய்சோ சைன், செய்ஹெட்சு ஸ்டாண்டர்டைஸ், சிட்சுகே சஸ்டைன். இதுதான் 5 இயர்ஸ். இந்த 5 இயர்ஸை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே தனியாக டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பார்க்காதவங்க மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழேயும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அது மூலமாகவும் போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் ஆர் 7 வேஸ்ட்ஸ். மூடாங்கிறது எலிமினேட்டிங் எனி கைண்ட் ஆஃப் வேஸ்ட் இன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ராசஸில் 7 டைப் ஆஃப் வேஸ்ட்ஸ் இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டிம் வுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். T means transport, I means inventory, M means motion, W means waiting, O means overproduction, O means overprocessing, D means defect. இதுதான் அந்த 7 wastes. இந்த 7 wastes பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழேயும் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அது மூலமாக போய் பார்த்துக்கலாம். இந்த கெய்சன்ஸ்க்கு வந்து பில்லர்ஸ் இருக்குது. அந்த பில்லர்ஸ் வந்து என்னன்னு பார்த்துடலாம். பில்லர்ஸ் ஆஃப் கெய்சன். ஃபஸ்ட்டு பில்லர் ஹவுஸ் கீப்பிங் 5 இயர்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு பில்லர். மெயின் பில்லர் வந்து எலிமினேட்டிங் த வேஸ்ட்ஸ், அதாவது அந்த 7 வேஸ்ட்ஸில் ஏதாவது ஒரு வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணுறது தான் இதோட மெயின் பில்லர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பில்லர் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்ஓபி, ப்ரொசீஜர், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது தான் லாஸ்ட் பில்லர். இந்த 3 பில்லர் கண்டிப்பாக கெய்சனுக்கு இருக்கணும், அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 3ஐயும் ஒவ்வொரு கெய்சன்லையும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த கெய்சன் வந்து லைவாகவும் யூஸபிளாகவும் இருக்கும். இல்லைன்னா அதோட யூஸ் வந்து நமக்கு கிடைக்காது. கெய்சன் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. பட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோட பிரின்சிபிள்ஸ், அதாவது ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது நமக்கு மைண்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ட்ரை டு இம்ப்ரூவ் ஃப்ரம் கரண்ட் கண்டிஷன். கரண்ட் கண்டிஷன்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். தேர் மே பி பெட்டர் கான்செப்ட்ஸ் தேன் ட்ரெடிஷனல். நம்மக்கிட்ட ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பழைய மெத்தடை காட்டிலும் இல்லை பழைய கான்செப்டை காட்டிலும் கண்டிப்பாக பெட்டர் கான்செப்ட் இல்லை பெட்டர் மெத்தட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கணும். டூ பிலீவ் ஆன் நியூ மெத்தட்ஸ். புதுசாக நம்ம ஏதாவது ஒரு மெத்தடை திங்க் பண்ணுறோம் இல்லை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது மேலே நமக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கணும். நெவர் ஸ்டாப் ட்ரையிங் டு இம்ப்ரூவ். ஏதாவது ஒரு ரீசன்னால் நம்மளோட முயற்சியை விட்டுறக்கூடாது, கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இஃப் எனி ட்ரபிள்ஸ் ஃபவுண்ட் கிளியர் தம் அண்டு கோ ஹெட். ஏதாவது ட்ரபிள்ஸ் வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். யூஸ் டீம் சஜஷன் அண்டு சப்போர்ட். நம்ம டீமோட யோசனையையும் சப்போர்ட்டையும் யூஸ் பண்ணிக்கணும். கெட் ஒப்பீனியன் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ். நமக்கு தெரியாத ஒரு ஃபீல்டில் இல்லை நமக்கு தெரியாத ஒரு மெத்தடில் வந்து எதையாவது இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்னா
அந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் அண்ட் அட்வைஸை நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கணும். பிஃபோர் இம்ப்ரூவிங் கன்ஃபார்ம் த பெனிஃபிட். இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால் நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையாங்கிறத கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது பண்ணி நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இதுதான் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு. இந்த பிரின்சிபிள்ஸை நம்மளோட பர்சனல் லைஃப்லையும் அஃபிஷியல் லைஃப்லையும் எங்கே வேணால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பிரின்சிபிள்ஸ். இந்த பிரின்சிபிள்ஸை கேசனில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் PDCA. PDCAனா என்ன? இந்த PDCA தெரிஞ்சால் தான் நம்மளால் கேசன் வந்து நல்லா எஃபெக்டிவாக பண்ண முடியும். PDCAங்கிறது பிளான், டூ, செக், ஆக்ட். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் PDCA. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். வாட் டு டூ, ஹவு டு டூ, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும். டூவில் வந்து டூ வாட் வாஸ் பிளான்டு, என்ன பிளான் பண்ணமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். செக், டிட் திங்ஸ் ஹேப்பன் அக்கார்டிங் டு பிளான், நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலை கரெக்டாக போயிட்டுருக்கா, பிளான் படி போயிட்டுருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் செக். ஆக்டில் என்ன பண்ணணும்னா ஹவு டு இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் டைம். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம். அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணணும். சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரலன்னா அடுத்த டைம் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத இங்கே திங்க் பண்ணணும். அந்த திங்க் பண்ணதுக்கப்புறம் அதை மறுபடியும் பிளான் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் வந்து ஒரு நெவர் எண்டிங் சைக்கிள். இந்த PDCA கான்செப்டை கேசனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கம்பெனியில் நமக்கு நிறைய கேசன்ஸ் வேணும், நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டணும் அப்படின்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த கேசன் ஸ்டெப்ஸை என்னென்னு பார்த்துடலாம். மோட்டிவேட் எம்ப்ளாயி அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் கேசன் ஐடியாஸ். நாம் மட்டும் திங்க் பண்ணோன்னா நமக்கு சில ஐடியாஸ் தான் வரும். பட் கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸும் ஆப்ரேட்டர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு கேசனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கேசன் ஐடியாஸ்க்காக நிறைய மோட்டிவேஷன் பண்ணலாம். எம்ப்ளாயி அண்ட் ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபைஸ் ப்ராப்ளம், வேஸ்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரைட் இட் டவுன். எம்ப்ளாயிக்கும் ஆப்ரேட்டருக்கும் கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராசஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியும். அதே மாதிரி ப்ராசஸில் இருக்கிற வேஸ்ட், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கிளியராக தெரியும். அதையெல்லாம் ஒரு சஜஷன் ஃபார்ம்லேயோ இல்லை கேசன் ஃபார்ம்லேயோ கொடுத்து எழுத சொல்லலாம். கலெக்ட் த சஜஷன் த்ரூ கேசன் போர்டு ஆர் பாக்ஸஸ். அந்த மாதிரி அவங்க எழுதின கேசனை இந்த மாதிரி கேசன் போர்டில் அவங்கள பின் பண்ண சொல்லலாம், இல்லை சஜஷன் பாக்ஸ்லையும் போட சொல்லலாம். ரிவ்யூ த சஜஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கேசன் கிரைட்டீரியா. அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு ஏகப்பட்ட கேசன் ஐடியாஸ் வரும். அந்த கேசன் ஐடியாஸ் எல்லாத்தையுமே கேசன் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி வேலிடேட் பண்ணணும். அது எப்படின்னா அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நம்ம ஓனாக வேலிடேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு, டஸ் இட் ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ் ஃப்ரம் கரண்ட் கண்டிஷன். அவங்க கொடுத்த ஐடியா ப்ராசஸில் இருக்கிற வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுமா, அதே மாதிரி கரண்ட் கண்டிஷன்லேருந்து நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். டஸ் இட் ரெக்வயர் மோர் காஸ்ட் ஆர் ரிசோர்ஸ். சில பேர் வந்து புது மெத்தட் கேட்பாங்க, இல்லை புது மெஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். அந்த மாதிரி நிறைய செலவாகுமா ஆகாதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். நிறைய செலவாச்சுன்னா அது கேசன் கிடையாது. அதை வந்து தனியாக மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்து அது தனி ப்ராஜெக்டாக பண்ணணும். பட் கேசனில் வந்து நிறைய காஸ்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதனால் அந்த மாதிரி நிறைய காஸ்ட்டு தேவைப்படுமா இல்லையாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கேன் ஸ்டாண்டர்டைஸ். அந்த ஆக்டிவிட்டியவோ இல்லை அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியுமாங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த மூணையும் கேசனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, இம்ப்ளிமெண்ட் த குட் சஜஷன் அஸ் கேசன். யூஸ் QC டூல்ஸ் இஃப் ரெக்வயர்டு. கேசன் கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண குட் சஜஷன்ஸை நம்ம கேசனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம QC டூல்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த 7 QC டூல்ஸ் என்னென்னா செக் ஷீட், ஹிஸ்டோகிராம், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், பேரட்டோ டயக்ராம், ஃபிஷ்போன் டயக்ராம், கண்ட்ரோல் சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம்.
இதுதான் 7QC டூல்ஸ். இந்த 7QC டூல்ஸை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டூல்ஸில் ஏதாவது ஒரு டூல்ஸ் யூஸ் ஆகலாம், இல்லை டூல்ஸ் தேவைப்படாமல் கூட இருக்கலாம். தேவைப்படுற இடத்துல கேசனுக்காக இந்த 7QC டூல்ஸில் நமக்கு ரெலவெண்ட்டான டூலை யூஸ் பண்ணிக்கலாம். கேசனில் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஸ்டாண்டர்டைஸ் த கேசன் ஃபார் சஸ்டனன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொசீஜர், எஸ்ஓபி, டூஸ் அண்ட் டோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி அந்த கேசனை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடணும். ஃபைனலாக கிவ் அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் ஆர் ப்ரைஸஸ் ஃபார் பெஸ்ட் கேசன். நல்ல கேசன் கொடுத்தோம் அப்படின்னா கம்பெனிலேருந்து நமக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இல்லை ப்ரைஸ் கிடைக்கும். இல்லை நாம் கொடுக்குற இடத்துல இருந்தோம்னா நல்ல ஐடியா கொடுத்தவங்களுக்கு அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் இல்லை ப்ரைஸஸ் வந்து கொடுக்கணும். அந்த கேசன் அவார்ட்ஸ் என்னென்ன கொடுப்பாங்கன்னா கம்பெனியில் சர்டிஃபிகேட், கேசன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் கேஸ் அவார்டு கூட கொடுக்கலாம். இன்னும் சில கம்பெனியில் கப்ஸ் கூட கொடுப்பாங்க. சில கம்பெனியில் மெடல்ஸ் கொடுக்கலாம். இன்னும் சில கம்பெனியில் ஏதாவது ப்ரைஸஸ் கொடுத்து ஆப்ரேட்டர்ஸை மோட்டிவேட் பண்ணலாம். இது எல்லாமே கேசன் அவார்ட்ஸ். இப்போ உங்களுக்கு கேசனை பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் வரலாம். கேசனுக்கும் இன்னோவேஷன், அதாவது ஏதாவது ஒரு கண்டுபிடிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு லைட்டாக டவுட் வரும். அதை என்னன்னு பார்த்துடலாம். கேசன் வெர்சஸ் இன்னோவேஷன், அதாவது கேசனுக்கும் கண்டுபிடிப்புக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து ஃபியூச்சர், இது வந்து கேசன், இது வந்து இன்னோவேஷன். ஃபியூச்சரில் ஃபஸ்ட்டு எஃபெக்டில் கேசன் வந்து ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும், அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இன்னோவேஷன் ஷார்ட் டைமாகவும் இருக்கலாம், இல்லை லாங் டைமாகவும் இருக்கலாம். பேஸ்னால் வேகம், ஸ்மால் ஸ்டெப்பாக இருக்கும், இது பிக் ஸ்டெப்ஸாக இருக்கும். டைம் ஃப்ரேம், இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், இன்க்ரிமெண்டலாக போயிட்டே இருக்கும். இன்னோவேஷனை ஒன் டைம் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி வேறு மெத்தடுக்கு போயிடுவாங்க. சேஞ்ச் வந்து கேசனில் கிராஜுவலாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இன்னோவேஷனில் அப்ரப்ட் அண்டு ஒலேட்டல், சடனாக இம்ப்ரூவ் ஆகிடும். அதுதான் இதோட மீனிங். இன்வால்மெண்ட்டு, கேசனில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன்னோவேஷனில் சில குறிப்பிட்ட சாம்பியன்ஸ் மட்டும்தான் அந்த இன்னோவேஷனை கண்டுபிடிப்பாங்க. அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்கிறவங்க இல்லை சயின்டிஸ்ட், இவங்க தான் இன்னோவேஷன் பண்ணுவாங்க. அப்ரோச், கேசன்கிறது ஒரு கூட்டு முயற்சி, அப்புறம் சிஸ்டம் அப்ரோச். இன்னோவேஷனுங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட ஐடியாவாக இருக்கலாம், இல்லை அவங்களோட உழைப்பாக இருக்கலாம். இதுதான் கேசனுக்கும் கண்டுபிடிப்புக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு கேசனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒரு மெஷினையோ ப்ராசஸையோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ பார்க்கும்போது அதை கேசன் ஐயோடு தான் பார்க்கணும். கேசன் ஐனா என்னன்னு பார்த்துடலாம். வாட் ஆர் கேசன் ஐஸ்? இட் மீன்ஸ் திங்க் ஆர் ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் வென் சீயிங் சம்திங். எதையாவது நம்ம பார்க்கும்போது அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத திங்க் பண்ணுறது தான் கேசன் ஐஸ். திஸ் ஸ்கில் வில் பி டெவலப்டு பை ட்ரைனிங் அண்டு ப்ராக்டிஸ். அந்த ஸ்கில்லை வந்து ட்ரைனிங் மூலமாகவும் ப்ராக்டிஸ் மூலமாகவும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு செக் சம்ஒன்ஸ் ரோல் பை யுவர் செல்ஃப். நமக்கு நம்ம பண்ணுற ப்ராசஸ், நம்மளோட ஆக்டிவிட்டி நல்லா தெரியும், மற்றவங்களோட ஆக்டிவிட்டி, மற்றவங்களோட ரோல் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ரோலை வந்து நம்ம டெம்பரவரியாக பண்ணி பார்க்கலாம். அது மூலமாகவும் நமக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை ஐடியாஸ் நமக்கு தெரிய வரும். டூ விசிட் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஒர்க். நாம் டெய்லி நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருப்போம். அதை தாண்டி இன்னொரு ஒர்க் பிளேஸுக்கும் போய் பார்க்கணும். அப்போ தான் அங்கே ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்காங்கிறது நமக்கு தெரிய வரும். சி கரண்ட் கண்டிஷன் அண்டு செக். அப்படி செக் பண்ணும்போது கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் த எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ். இப்போ நடந்துட்டு இருக்கிற ப்ராசஸை செக் பண்ணணும். டிஸ்கஸ் வித் ஒர்க்கர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேயர் நீட்ஸ். அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்தையும் அவங்களோட தேவைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வெரிஃபை த எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வெரிஃபை பண்ணணும்.
ஃபைனலாக திங்க் அண்ட் டெவலப் ஐடியாஸ். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு நல்லா திங்க் பண்ணி நிறைய ஐடியாஸை டெவலப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த கேஸ் அண்ட் ஐஸ் அப்படிங்கிற ஸ்கில் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேசனோட பெனிஃபிட்ஸ். நம்ம நிறைய கேசன்லாம் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கேசன்: இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி, improves safety, improves quality, saves cost, increases morale, maintains, helps for on-time delivery, helps to achieve customer satisfaction, protects environment, improves company growth. இந்த எல்லா பெனிஃபிட்டும் கேசன் பண்ணுறது மூலமாக நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கேசனை பற்றி நல்லாவே புரிஞ்சிருக்கும். நமக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்துடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கேசன். இதில் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் பண்ணுற அந்த சிப்ஸ் வந்து கீழே விழுகுது. இதனால் நமக்கு க்ளீனிங் பண்ணுற ஆக்டிவிட்டி தேவைப்படும். இதில் என்ன கேசன் பண்ணியிருக்குன்னா அந்த கார்டை வந்து மாடிஃபை பண்ணி சிப்ஸ் எல்லாம் அதில் விழுகிற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ க்ளீனிங் பண்ணுற வேலை வந்து மிச்சம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மெத்தடு. இந்த ஸ்டோர் பண்ணுறதுல எல்லாமே மிக்சப் ஆகிருக்கும்போது நமக்கு தேவையான பொருளை எடுக்கும்போது ரொம்ப டைம் தேவைப்படும், இல்லை வேஸ்ட் ஆகும். அதையே ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வச்சோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இது 5Sல ஒன் ஆஃப் த எஸ் சைட்டன். இதுவும் ஒரு கேசன் தான். இதில் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஒரு பாக்ஸை தூக்கிட்டு வர்றாரு. இதனால் அவருக்கு பெயின் வரும், இல்லை ஃபெட்டிக் ஆகும். அதே ஒரு சின்ன ட்ராலி மூலமாக மூவ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சேரில் பேக் சப்போர்ட்டே இல்லை. இதில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வரும். ஸோ அந்த சேரை மாற்றிட்டு ஒரு பேக் சப்போர்ட் இருக்கிற சேராக யூஸ் பண்ணோம்னா நமக்கு பேக் பெயின் வராது. இது ஒரு கேசன். அடுத்து டூல் பாக்ஸில் இவர் மொத்தமாக வச்சுருக்காரு. ஒவ்வொரு தடவையும் தேவையான டூல் எடுக்கும்போது நிறைய டைம் தேவைப்படும். அதையே இந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான டூலை ஈஸியாகவும் எடுத்துடலாம். அதே மாதிரி திரும்பி வைக்கும்போதும் சீக்கிரமாக வச்சிடலாம். இது ஒரு கேசன். அடுத்து ப்ராசஸில் இந்த இடத்துல வந்து பார்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இவர் எடுத்து ஃபீட் பண்ணும்போது இவ்வளோ தூரம் நடந்து வந்து ஃபீட் பண்ணணும். இவருக்கு அதனால் டைம் வேஸ்ட் ஆகும், வேஸ்ட் ஆஃப் டைம் இதில் வருது. பட் அதையே அந்த கன்வேயருக்கு பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரால் ஃபாஸ்ட்டாக ஃபீட் பண்ண முடியும், டைம் வந்து வேஸ்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதில் ஃபியூம்ஸுக்கு வந்து எந்த ஒரு சிம்னியும் கிடையாது. அதனால் ஃபியூம்ஸ் வந்து ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னா ஒரு சிம்னியை வச்சு அந்த ஃபியூம்ஸ் எல்லாம் வெளியே போகிற மாதிரி வச்சிட்டோம்னா அந்த ரூம் வந்து நீட்டாக இருக்கும், யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. 2 பேர் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் வந்து டாலாக இருக்கலாம், ஒருத்தர் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம். ஸோ டாலாக இருக்கிறவர் வந்து குனிஞ்சிட்டு வேலை செய்யும்போது அவருக்கு பேக் பெயின் வரும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பேர் ஸ்டாண்டை வச்சுட்டு அந்த ஷார்ட்டாக இருக்கிறவர் நின்று வேலை செய்யும்போது அவரும் அந்த டாலாக இருக்கிறவரும் ஈக்குவல் ஹைட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல யாருக்கும் எந்த ஒரு பெயினும் வராது. நம்ம ஒரு வேலை செய்யும்போது நம்ம நின்றுக்கிட்டு நமக்கு பேக் பெயின் வராத மாதிரி டேபிளை யூஸ் பண்ணணும். நாம் ஷார்ட்டான டேபிளையோ இல்லை ஹைட் கம்மியான டேபிளையோ யூஸ் பண்ணும்போது நமக்கு பேக் பெயின் வரும். அதை எப்படி எலிமினேட் பண்ணலான்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான டேபிளை யூஸ் பண்ணும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், பேக் பெயின் வராது. சில சமயம் நம்ம ஏதாவது ஒரு நட்டை வந்து டைட் பண்ணியிருப்போம், அந்த நட்டு டைட்டில் இருக்கா லூஸில் இருக்கா அப்படிங்கிறது சில நாள் கழித்து நமக்கு தெரியாமல் போயிடும். அதுக்காக என்ன பண்ணலான்னா அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது மார்க்கிங் டிஸ்டர்ப் ஆகியிருந்ததுன்னா டைட் வந்து லூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு கேசன் தான். புக்ஸ் ரேக்கில் வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் எதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எந்த புக் எங்கே இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு புக்கை ஒரு இடத்துலேருந்து எடுப்போம், வைக்கும்போது வேறு இடத்துல வச்சுருவோம். இந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. அந்த புக்ஸ் ரேக்கில் எல்லா புக்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டோம்னா புக்கு மிஸ் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ப்ளஸ் புக்கை திருப்பி வைக்கும்போது கரெக்டாக அதே இடத்துல நம்மளால் வைக்க முடியும். இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அடுத்து பைப்லைனில் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஹேண்டிலை யூஸ் பண்ணும்போது நமக்கு இது ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்காங்கிறது தெரியவே தெரியாது. அதையே இந்த மாதிரி லீவர் டைப்பில் யூஸ் பண்ணும்போது ஹேண்டில் பைப்லைனுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா
பைப்லைன் ஓப்பனில் இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா பைப்லைன் க்ளோஸில் இருக்குங்கிறத நம்மளால் விஷுவலாகவே கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஏசி ஒர்க் ஆகிட்டுருக்கோம். அதில் ஏதாவது ஒரு ஏசி வந்து ஒர்க் ஆகலைன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஏசி ஆஃப் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சின்ன ரிப்பனையோ இல்லை ஒரு தின் பேப்பரையோ நம்ம ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ஏசி ஓடுதா இல்லையாங்கிறத ஈஸியாக நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கெய்சன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கெய்சன் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ரிப்ளை செய்யப்படும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.